ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மோன். புதுசா தமிழ்ல வந்திருக்க 2 த்ரில்லர் படம் என்னங்கிறது இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தமிழ்ல ரிலீஸ் ஆன 2 படத்துல ஒன்னு ஆந்தாலஜி த்ரில்லர் டிராமா, இன்னொன்னு ஹைப்பர் லிங்க்டு த்ரில்லர் டிராமாவா பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. எது உங்களோட டைமுக்கு வர்த்ங்கிறத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறம் மாறும் உலகில் 2025ல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ஆந்தாலஜி டிராமா ஸ்டோரி. 5 ஸ்டோரிஸ ஒண்ணா மிக்ஸ் பண்ணி அம்மா பாசத்தை வச்சு கேஜிஎஃப் யாஷிக்கே டஃப் தர அளவுக்கு என்ன சம்பவம் பண்ணிருக்காங்கங்கறத இந்த படம் பார்க்கும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். அம்மா இல்லாதவங்களுக்கு தான் அவங்களோட அருமை தெரியுங்கிற லெவலுக்கு சென்டிமெண்ட்டை மட்டுமே திணிச்சு 90s 80s டிராமா லெவல்ல ஒரு சம்பவத்தை பண்ணிருக்காங்க. பாரதி ராஜா, யோகி பாபு, நட்டி, ரியோராஜ்னு ஏகப்பட்ட பேர் இந்த மூவில நடிச்சிருக்காங்க. படத்தோட ஓப்பனிங் டே யோகி பாபு ஒரு பொண்ணுக்கு உட்கார வச்சு 4 பேரோட அம்மா கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுல நட்டி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கேங்ஸ்டரா இருக்காரு. அம்மா பாசத்தினால வரக்கூடிய பிரச்சனை என்ன, பேரலா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பாரதி ராஜா தான் ஒய்ஃப் மேல எவ்வளவு அன்போட இருக்காரு, 2 பசங்க இருந்தும் கைவிடப்பட்டு எவ்வளவு கஷ்டப்படுறாரு. அடுத்த ஸ்டோரியில பாத்தீங்கன்னா ரியோராஜ் தான் அம்மாக்கு கேன்சர் இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்காக பண்ணக்கூடிய சம்பவம் என்ன. அடுத்த ஸ்டோரியில ஆட்டோ டிரைவரா இருக்கக்கூடிய நம்ம சாண்டி மாஸ்டருக்கு ஒரு அம்மா மேல பாசம் வரதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்னங்கிறத இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த 4 ஸ்டோரிஸுமே அம்மா பாசத்தை ஒட்டுமொத்தமா இணைச்சுதான் கதை சொல்லி இருப்பாங்க. அம்மா பாசத்துக்கான அஃபெக்ஷனும் லவ்வுக்காகவும் எவ்வளவு பேர் ஏங்கிட்டு இருக்காங்க, இல்லாம எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க, அந்த அம்மா பாசத்தை அடையறதுக்காக எவ்வளவு பேர் என்ன கிரைம் அசால்ட்டா பண்றாங்கிறது தான் இந்த படத்தோட மெயின் கோர் பிளாட்டா இருக்கு. நான் சொன்ன மாதிரி நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ்ல வரக்கூடிய பேரண்டிங் ஸ்டோரிஸ் எல்லாத்தையுமே எடுத்து சொசைட்டிக்கு மெசேஜ் சொல்லணும்னு சொல்லி சம்பவம் பண்ணிருக்காங்க. கேஸ்டிங்ல நடிச்சவங்க எல்லாருமே பயங்கரமா எக்ஸ்ப்ளோசிவா அந்த கேரக்டரை எமோஷன்ஸோட கேரி அவுட் பண்ணியிருந்தாலும் அந்த அளவுக்கு டச்சிங்கா எமோஷனலான இம்பாக்டை இந்த மூவில கொடுக்க முடியலங்கிறது இந்த மூவியோட ஒரு ஸ்டோரிஸ்லயுமே உங்களால ஃபீல் பண்ண முடியும்னு தான் சொல்லுவேன். ரொம்ப ஆர்டிபிஷியலா டிராமாட்டிக்கா ஃபோர்ஸ்ஃபுல்லா அம்மா சென்டிமெண்ட்டை திணிச்சிட்டாங்களோன்னு ஃபீல் பண்ற அளவுக்கு தான் 4 ஸ்டோரிஸுமே இன்டர் கனெக்ட் பண்ணி ஸ்டோரி சொல்லி உங்களை காம்ப்ரமைஸ் பண்ணி தான் லாஜிக்கே இல்லாத கனெக்டிவிட்டி மூலியமா கதை சொல்லி படத்தை ஓட்டி இருக்காங்கிறது இந்த படம் பார்க்க உங்களால ஃபீல் பண்ண முடியுங்க. அண்ட் படத்துல ஒரு சில விஷயம் ஆன் அண்ட் ஆஃபா தான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. போர் அடிச்சா டைம் பாஸ்க்காக ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான அம்மா சென்டிமெண்ட்டை திணிச்சிருக்காங்க. சீரியல் அண்ட் யூடியூப் ஃபார்மேட்ல தான் மூவி இருந்துச்சோங்கிற ஒரு ஃபீல்ல தான் இவங்க நிறைய விஷயத்த ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க. டெக்னிக்கலா ஓகேஷான மூவி தான். ஆந்தாலஜி டிராமாவை சாட்டிஸ்ஃபை பண்ணாலும் எமோஷனல் டிராமாவை இவங்க ஒழுங்கா சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னு கண்டிப்பா இந்த படம் பார்க்க உங்களால தெரிஞ்சுக்க முடியும். இந்த நிறம் மாறும் உலகில் மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 5.4 அவுட் ஆஃப் 10. ஜஸ்ட் பாஸ் ஆனதுக்கு முக்கியமான காரணமே இந்த படத்துல நடிச்சவங்க தாங்கிறத மனசுல வச்சுட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இருக்கக்கூடிய செகண்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா டிராமா. 2025ல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ஹைப்பர் லிங்க்டு த்ரில்லர் டிராமா மூவி. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, விவேக் பிரசன்னா தான் ஒய்ஃப் கூட ஒரு நார்மலான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. குழந்தை பெத்துக்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்கும்போது ஹாஸ்பிட்டல் போய் குழந்தை பெத்துக்கலாம்னு நினைக்கிறாங்க. பேரலா இந்த பக்கம் பூர்ணிமா ஸ்டோரியில பாத்தீங்கன்னா பெட்ரோல் பங்க்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க தம் பாய் ஃப்ரெண்ட் மூலியமா பிரெக்னன்ட் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாம 2 திருடங்க ஒரு பெரிய திருட்டு பண்ணலாம்னு சொல்லி உள்ள இறங்கும்போது நடக்கக்கூடிய சம்பவம் என்ன, இந்த 3 ஸ்டோரியும் கனெக்ட் பண்ணி எப்படி மெடிக்கல் த்ரில்லரா மாத்தி இன்டர்வல்ல ட்விஸ்ட் கொடுத்து கிளைமேக்ஸ்ல மெசேஜ் சொல்லி உங்களை காப்பாத்த நினைக்கிறாங்கிறதால இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் குறை சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாருமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா எஃபோர்ட் போட்டு நல்லாவே நடிச்சிருக்காங்க. விவேக் பிரசன்னா, பூர்ணிமா, சாந்தினி எல்லாருமே நல்லா ஸ்கோர் பண்ணிருக்காங்கிறது இந்த படம் பார்க்க உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஸ்டோரி வைஸ் ஒரு லிமிட்டடான ஸ்டோரி பிளாட்டை தான் இவங்க சூஸ் பண்ணிருக்காங்க. ஹைப்பர் லிங்க்டு டிராமா ஸ்டைல எல்லாத்தையுமே லிங்க் பண்ணாலும் அந்த கனெக்டிவிட்டி ஃபேக்டர் ஸ்டோரியா ஒரு நல்ல டிராமா கிரியேட் ஆயிருந்தாலும் ஸ்கிரீன் பே நரேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்லாம போயிடுச்சு. எமோஷன் டிராமா அந்த மெசேஜ்க்கான இம்பாக்ட் பெருசா கேரி அவுட் ஆகலங்கிறது இந்த படம் பார்க்கும்போது நீங்களுமே ஃபீல் பண்ணுவீங்க. படம் நிறைய இடத்துல ரொம்ப சிம்பிளாகவும் டேக் இட் ஈஸியாகவும் பிரெடிக்டபிளான ஃபேக்டர்ஸோட இருக்குங்கிறது இந்த படம் பார்க்க உங்களால ரியலைஸ் பண்ண முடியும். போர் அடிச்சா டைம் பாஸ்க்காக பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான பிலோ ஆவரேஜான ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமா ஸ்டைல தான் இதை போர்ட்ரேட் பண்ணி பிரசென்ட் பண்ணிருக்காங்க. இந்த டிராமா மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 4 அவுட் ஆஃப் 10. இந்த 2 அண்ட் மூவி செக்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி பீட்ஸ் உங்களுக்கு அந்த டாடா பை, see you, love you all.